வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சேலைக்கு சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி குஞ்சம் போடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது 2 கலர் saree அப்படின்னால நான் வந்து 2 சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒன்று ரோஸ் பிங்க் கலர், ஒன்று க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இது 2யும் வச்சு எப்படி நம்ம குஞ்சம் போட போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக புரியும். இது வந்து நம்ம வந்து 2 இதாக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சாக வந்து 2 இன்ச்சாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்தந்த இடத்துல தான் நான் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 20 வந்து க்ரீன் கலர் வந்து ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். இந்த கம் கிடச்சா பாருங்கள், இல்லைன்னா ஃபெவிக்ரில் வந்து உங்களுக்கு இதாகும், அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து லூஸ் விடாது, இல்லைன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான். ஈஸியாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம நேரம் கூட டைம் எடுக்காது. பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நான் சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிங்க் கலர் நூல் இருக்குல்ல, இப்போ நம்ம சுற்றினோம்ல, அந்த நூலை அப்படி எடுத்து நல்லா ஒரு டைட்டாக இந்த இதோட சுற்றி நாட் போட்டுருக்காங்க. பூ கட்டுறது போடுவோம்ல, அதே மாதிரியான ஒரு நாட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. திருப்பி ஒரு நாட்டு போட்டுக்கோங்க. போட்டு இந்த கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த அந்த பிசுறு மாதிரி இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக அப்படி ஒரு கம் போட்டு விட்டுக்கலாம். விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்யூராக இருந்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுக்கலாம். கம் போட்டு விட்டீங்க அப்படின்னா எப்பவுமே பிரியாது, செக்யூராக இருந்துக்கிறோம். இந்த ரிமைனிங் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே இதை வந்து எப்படி நான் ஸ்டிக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிட்டு
இது ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து ஸ்டோன் எடுத்து நம்ம வந்து அவுட் அப்புறம் அப்படின்ட்டு பண்ண முடியுங்க. சுற்றி ஸ்டிக் பண்ணிட்டோம். அதே மாதிரியே சுற்றி வந்து முடிச்சிட்டோம். இந்த பேர்ட்ஸ் மாதிரி ஆஃப் பேர்ட் செட் பண்ணுறோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி லுக் இருக்குன்னு காட்டுறேன். ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். அது எப்படி வச்சு ஸ்டிக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கு நார்மல் ஸ்விங் நீடிலில் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். இது வந்து இந்த பீட்ஸ் வந்து உள்ளே போகிற அளவுக்கு உள்ள ஊசியாக எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து லைன் ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஈஸியாக போகிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். அந்த பீட்ஸுக்கு டைட்டாக எத்தனை பீட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல விட்டு
திருப்பி அதே மாதிரி திருப்பி இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். திருப்பி அதே மாதிரியா இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நீங்கள் அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். வந்துட்டு போட்டிங்கன்னா டைட் ஆகிடும். ஆனால் இது வேறு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இன்னும் நான் அதே மாதிரியே வேறு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் எடுத்துக்கோங்க. மொத்தம் 10 பீட்ஸ் ஆகுது. எடுத்துட்டு அதே மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இழுத்து பிடிச்சி நம்ம நாட் போட்டுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்று. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி லுக் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய் பாய்.